ஹாய் அனைத்து மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப டிஆர்பி சிலபஸ் போட்டாங்க சார், அப்டேட்டட் நோட்ஸஸ் எல்லா டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இந்த நோட்ஸஸ் எல்லாமே இப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம். நம்ம டிஆர்பி கம்ப்யூட்டர் செக்டரை பொறுத்த வரைக்கும் நெட்டோட சிலபஸ் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான வீடியோ ப்ரீவியஸ் வீடியோ இருக்கும், அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ யூனிட் 10 சைபர் செக்யூரிட்டிக்கு பிரிண்டட் நோட்ஸஸ் ரெடி பண்ணியாச்சு. இதான் பிரிண்டட் நோட்ஸஸ். மொத்தம் 101 பேஜஸ். இந்த 101 பேஜஸ் படித்தா மட்டும் போதுமானா கண்டிப்பாக போதும். இதை தாண்டி நீங்கள் எதுவுமே படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நோட்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு உங்களுக்கு இன்னும் ரிமைனிங் என்ன தருவேன் அப்படின்னா, சீட் ஷீட்டு மைண்ட் மேப் மட்டும் தருவேன். இந்த வட்டம் கொஞ்சம் மைண்ட் மேப்பு சீட் ஷீட் எப்படி அப்படின்னா, கம்பேரிசன் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இது கிளாஸிஃபிகேஷன் முடிய ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ நீங்கள் எக்ஸாம் எதுக்கு எழுத போகிறோம் அப்படின்னா, நம்ம எம்சிக்யூ பேட்டர்ன் தான் எழுத போகிறோம். ஸோ அந்த எம்சிக்யூ பேட்டர்னுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்துக்காக வி ஆர் ப்ரிப்பேர்ட். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு எல்லாமே நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நோட்ஸ் தான் இந்த நோட்ஸ். மொத்தம் 101 பேஜஸ் எல்லாமே இருக்கும். ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கை எடுத்து அதிலிருந்து டெய்லர் மேட் பண்ணக்கூடிய நோட்ஸ் தான் எல்லாமே. அப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு முடிச்சாச்சு. நல்லா பார்த்தீங்க அப்படின்னு தெரியும். ஸோ அட்டகாசமான நோட்ஸு, நல்லா படிங்க. சைபர் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நாங்கள் பயங்கரமாக மெனக்கட்டோம். அதாவது கிரிப்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் சைபர் செக்யூரிட்டியில் நம்மளுக்கு கிரிப்டோகிராஃபின்னு ஒன்று வரும். ஸோ அந்த கிரிப்டோகிராஃபிக்கு ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு தான் நாங்கள் ரெடி பண்ணணும். ஏன்னா இது டஃபஸ்ட்டு பார்ட்டு. நிறைய டயக்ராம்ஸ் இருக்கும். ஸோ ஒன்றுமே புரியாது. இப்போ நம்மளுக்கு டயக்ராம் ரெப்ரசன்ட் கொஷின்ஸ் எதாவது கேட்க போகிறாங்களா? அதுக்கான வாய்ப்பே இல்லை. நமக்கு கேட்க போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்டிங் மட்டும்தான் இருக்கும், வித் சம்ஸ் இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல வி ஆர் ப்ரிப்பேர்ட். அதுக்காகவே நிறைய ரெடி பண்ணோம். அதுக்கு தகுந்தாப்புல எம்சிக்யூஸ் ரெடி பண்ணியிருக்கோம். எம்சிக்யூஸ் நிறைய இடத்துல ரிப்பீட்டட் வரும். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் மெமரி பண்ணணும். ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் மெமரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் சிலபஸ். ஒரு கேம் மாதிரி அழகாக படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு கேம் மாதிரி தான் அது. ஸோ இந்த நோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீங்களே பாருங்கள். எவ்வளோ அலைன்மெண்ட்டுக்கு நாங்கள் எவ்வளோ மெனக்கெட்டுருக்கோம். இது எல்லாமே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ எப்படி சார் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போது அதுக்கு தான் இந்த பிளகரிசம் வாட் இஸ் பிளகரிசம் அப்படின்னா, எந்த அளவுக்கு கண்டென்ட்டை இவங்க காப்பி பண்ணியிருக்காங்க, எங்கேருந்து எடுத்திருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட்டு இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாவளோ ஏஏலேருந்து எடுத்தால் உடனே காமிச்சிடும், டிடெக்ஷன் காமிச்சிடும், ஏஐ டிடெக்ஷன் காமிக்கும், அப்புறம் பிளகரிசமும் காமிக்கும். ஸோ அதை தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மொத்தமே பார்த்தீங்க அப்படின்னா இதோட பிளகரிசம் 100 பேஜுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். 20%. 100%. ஏதாவது இதை சப்மிட்டட் டு பிஹெச்டி தீசிஸாக சப்மிட் பண்ணலாம், எதுனாலும் செய்யலாம். அந்தளவுக்கு தான் பிளகரிசம் வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமான கண்டென்ட்டை உங்களுக்காக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எம்சிக்யூஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எம்சிக்யூஸ் டாபிக் வைஸ் டாபிக் வைஸாக 15 எம்சிக்யூஸ் இருக்கும். ஒவ்வொரு எம்சிக்யூவும் அட்டகாசமான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு எம்சிக்யூஸும் உண்மையிலேயும் அவ்வளோ அட்டகாசமான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் இதை படிச்சிங்கன்னா அப்படின்னா பயங்கரமாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இது நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பயங்கரமாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் உங்களுக்கு. எம்சிக்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ எம்சிக்யூஸ். மொத்தம் எம்சிக்யூஸோட பேஜஸ் பார்த்தீங்கன்னா 247 பேஜஸ். தாராளமாக இதையும் நீங்கள் பிரிண்ட் போட்டுக்கலாம். நீங்கள் ஹை ரெசல்யூஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்னொன்று என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் பிரிண்ட் போடணும், உங்களுக்கு படிக்கிறதுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நான் வாட்டர் மார்க் எதுவுமே போடலை. சென்டர் ஆஃப் த வாட்டர் மார்க் எதுவுமே போடலை. அது இரிட்டேட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மேலே நல்லா ஸ்பேசஸ் விட்டுட்டேன். கீழே எங்கள் ஃபோன் நம்பர் எதுவுமே நான் போட்டிருக்கவே மாட்டேன். நான் உங்களுக்கு அதாவது ஒரு புக்கை எப்படி இருக்கணும், நீங்கள் பிரிண்ட் போட்டிங்க அப்படின்னா அது படிக்கிறதுக்காக இப்போ ஃபீல் வேணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் எம்சிக்யூஸும் அப்படி ரெடி பண்ணியிருக்கோம், இது அப்படி ரெடி பண்ணியிருக்கோம். எங்கள் இடத்துலையும் வாட்டர் மார்க் இருக்காது. நீங்கள் அழகாக நோட்ஸ் பண்ணிக்கலாம், ஹைலைட் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி தான் நான் எல்லா பிரிண்டர் நோட்ஸும் நான் கொடுப்பேன். தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. ஷேர் பண்ணிங்கன்னா அதுக்கான கான்சிக்வன்ஸை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும். ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நாங்கள் எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா பிளகரிசம் எல்லாமே செக் பண்ணி தான் நாங்கள் வச்சுருக்கோம். அதையும் உங்கள்கிட்ட நான் காமிச்சிட்டேன். ஸோ அதை நீங்கள் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், அதை பார்த்துக்குங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு எம்சிக்யூஸ், இந்த ஃபுல் எம்சிக்யூஸுக்கான இதை இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே வாட்டர் மார்க் இருக்காது, சென்டர் ஆஃப் த வாட்டர் மார்க் இருக்காது, சின்ன லைட்டோட. ஏன்னா பிரிண்ட் எடுக்கும்போது அது எம்போஸ்ட் ஒரு சில இடங்களில் வந்துடும், உங்களுக்கு இரிட்டேட் பண்ணிடும். அதே மாதிரி கீழேயும் ஃபுட்டர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா
ஃபோன் நம்பர் இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பண்ணலை. இது பிரிண்டட் நோட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வித்தவுட் ஃபோன் நம்பர் இருந்தால் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே பிரிண்டட் நோட்ஸ் தான். தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முடிச்சாச்சு. யூனிட் 10க்கு கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. யூனிட் 10 அடிச்சு நகர்த்தலாம், அழகாக முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை யூனிட் 10 ரொம்ப ப்ராப்பராக ஒரு எந்த புக்கை இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க, எந்த புக்கில் இருந்து சிலபஸ் எடுத்திருக்காங்களோ அந்த புக்கில் இருந்து டெய்லர் மேட் பண்ணியிருக்கு, அந்த புக்கில் இருந்து கொஷின்ஸை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை தாண்டி வர்றதுக்கான சாத்தியக்கூற வாய்ப்பே இல்லை. இதில் இருக்க எம்சிக்யூஸ் ரிப்பீட் ஆனாலும் ஆச்சரியப்படுற விஷயத்துக்கும் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம எம்சிக்யூஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். 247னா பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 ஒரு பேஜில் 5னா 220 பேஜஸுக்கு 247 பேஜஸ் 220 பேஜஸ் இருக்குது. அப்போ அதுக்கு தந்தாப்பில் நீங்கள் பார்த்துங்க. 220 பேஜ் அப்படின்னா 1100 கொஷின்ஸ் மட்டுமே இருக்குது. இப்போ உங்களுக்கு இதில் மினிமம் 1200 1200 ப்ளஸ்ஸு ஏற்கனவே உங்களுக்கு ஒரு 1000 அனுப்பிச்சிருக்கேன். 2500 ப்ளஸஸ் கொஷின்ஸ் எதுக்கு மட்டும் நாங்கள் இது வரைக்கும் கொடுத்துருக்கோம், கிரிப்டோகிராஃபிக்கு மட்டுமே கொடுத்துருக்கோம். எங்களோட உழைப்பை பார்த்துக்குங்க. அதே மாதிரி தான் பிளக்ரைஸை பாருங்கள். இது மொத்தமே எத்தனை பர்சன்டேஜ் நீங்களே பாருங்கள். நீங்களே பார்த்தா சாக்காயிருவீங்க. அந்த அளவுக்கு இழப்பு போட உழைப்பு அந்த அளவுக்கு நாங்கள் உழைச்சிருக்கோம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. 13% தான் மொத்தமேவும். இன்டர்நெட் சோர்ஸஸ் 9%, பப்ளிகேஷன் 8%, ஸ்டூடெண்ட் பேப்பர் 4%. இது பார்த்துக்குங்க. 13% தான். 13% அப்படிங்கிறது 200 பேஜுக்கு பிஹெச்டி ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதோட உழைப்பு என்ன, இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ தயவு செஞ்சு நல்லா படிங்க. உங்களுக்காக தான் அவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம். ஃபைனலாக நீங்கள் சார் எங்களுக்கு கிரிப்டோகிராஃபி ஒன்றுமே புரியலை, டவுட்டு, இரிட்டேட்டாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்காக தமிழில் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியிருக்கேன் நான். பார்த்தீங்களா, தமிழில் ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட், இதை வந்து ஒரு ரீட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதை ரீட் பண்ணிட்டு நீங்கள் படித்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக புரியும், அட்டகாசமாக புரியும். எந்த இதுவுமே இல்லை உங்களுக்கு, நடத்தனோட இல்லை, அவ்வளோ அருமையாக புரியும். அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. தமிழ்லையும் நான் போட்டு வரேன், நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் போட்டு வரேன். மொத்தம் இது ஒரு 66 பேஜஸ். எதுக்கு பண்ணலை அப்படின்னா கிரிப்டோகிராஃபிக்கு பண்ணலை, சைபர் செக்யூரிட்டிக்கு முடிச்சாச்சு. கிரிப்டோகிராஃபிக்கு லாஸ்ட்டுக்கு மட்டும் பண்ணலை, அட்டாக்ஸுக்கு மட்டும் பண்ணலை. அதுவே வேணும்னா நான் பண்ணி போட்டு வரேன். நல்லா படிங்க. வீடியோ கிளாஸஸ் வரும். முதல் நான் இந்த ஒர்க்கை முடிச்சுக்கிறேன். எந்த ஒர்க் அப்படின்னா மெட்டலைஸ்டு ஒர்க்கு, பிரிண்டட் ஒர்க்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பயங்கர வேகமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். முடிச்சுக்கிறேன். ஒவ்வொன்றும் வீடியோ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கெலாம் ஒரு 3-4 வீடியோ வரும். கன்யூஸாக வாட்ச் பண்ணுங்கள். வேறு யாராவது நியூ வாட்ச் யாராவது ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கும், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு திருப்பி அழுத்தி சொல்கிறேன், நல்லா படிங்க. ஏதாவது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன் மாதிரி தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஒரு இடத்துல ஃபீஸ் கட்டியிருக்கீங்க அப்படின்னா திருப்பி போய் நீங்கள் சேரணும் அப்படின்னா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்னு 50%, 60%, 60% வரைக்கும் வேணுமா உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் எவ்வளோ பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ என்ன வாங்கிட்டு இருக்கோம், அதுலேருந்து எவ்வளோ கம்மியாக வாங்குறோங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா படிங்க. எந்த சப்போர்ட்னாலும் நான் பண்ணுறேன், தயவு செஞ்சு. ஆனால் நல்லா படிங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். படிக்கிறதுக்கான இதை பாருங்கள். இப்போ எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். குரூப்பில் எல்லாத்தையும் நான் போட்டுறேன். தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஃபுல் எம்சிக்யூஸும் போட்டுருவேன் நான். உங்களுக்கு இதை பிரிண்ட் அவுட் பண்ணிவிட்டு உட்காந்து டெய்லி பேப்பரை வச்சு படிங்க. மிஷின்லாம் படிக்காதீங்க, காசை பற்றி யோசிக்காதீங்க. மொத்தமாக கொடுத்தீங்க அப்படின்னா 220 பேஜஸ், 300 பேஜஸ் தான், அவ்வளோ. சைபர் செக்யூரிட்டி முடிஞ்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டிங்க அப்படின்னா 150 160 200 200 வரும். அழகாக உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.